शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஏழாவது சாப்டரான திருப்தி தீப பிரகரணத்துல இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன்ல இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள வச்சுட்டு முழு வேதாந்தத்தையும் அவர் சொல்லி தரத்துக்கு ட்ரை பண்றாரு. இந்த 7 விஷயங்களை வைத்து கொண்டு முழு வேதாந்தத்தினுடைய டீச்சிங்கையும் பண்ணக்கூடியதுன்றது ஒரு அசாதாரணமான விஷயத்த பண்ணியிருக்காரு. இதனுடைய கிரேட்னஸ் எப்படி தெரியுதுன்னா, பின்னாடி இந்த கீதாக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணும் போது ராமராய கவி எல்லாம் இததான் கோட் பண்றாங்க. சித்திர தீப பிரகரணத்தையும் திருப்தி தீப பிரகரணத்தை வச்சுதான் அவளை நிர்ணயம் பண்றாங்க சாஸ்திரத்தை. அப்படின்றதுனால ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய போர்ஷன் இது. இதுல இந்த தசமத்துவமசி அப்படின்றதுதான் இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள். நமக்கு சப்தத்தினால அபரோக்ஷ ஞானம் வருதுன்ற தத்துவமசிக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடியது இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால இந்த எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்கிறோம். நம்ம என்னதான் அந்த அத்வைத்தத்துக்கு கயிறு பாம்பு சொன்னாலும் இந்த தசமஸ்துவத்தில கொஞ்சம் வேல்யூ ஆனது ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா சப்தத்தினாலேயே அது அபரோக்ஷ ஞானம் வருதுன்றதுக்கு இங்க ஒரு பிரமாணம் இருக்குன்றதுனால இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் ரொம்ப பெருசு பண்ணார். அதனால இதை பெருசு பண்ணதோட இல்லாம அவர் திருப்பி திருப்பி அதையே வேற வேற ஆங்கிள்லயும் சொல்ல ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார்னா, ஒரு நதியை ஒரு 10 பேர் கிராஸ் பண்றான். அவன் ஸ்விம் பண்ணி அந்த பக்கம் போனோடனே எண்ணி பார்க்கும்போது தன்னை விட்டுட்டு அவனே அஜ்ஞானத்தினால 9 பேர் தான் இருக்கும்னு தானே நினைச்சுட்டான். தானே நினைச்சுட்டு ஒருத்தன் இல்லன்னு அவனே கற்பனை பண்ணிட்டான். ஒருத்தன் செத்து போயிட்டான்னு நினைச்சுட்டு ஓன் அழுதான் முட்டின்டான் எல்லாம் பண்ணான். அதுக்கு பாரு அந்த பக்கமா போறவர் ஒருத்தர் சொன்னாரு, என்னப்பா பிரச்சனை, நாங்க 10 பேர் வந்தோம் பாருங்க இப்ப இல்லன்னு. அவர் எப்படி பார்த்தா என்னடா இது, ஓஹோ பிரச்சனை இவங்கிட்டதான் இருக்கு, விஷயத்துல 10வது பேர் வழி இருக்காம்பா அப்படின்னா. அப்பாடான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணான். அதுக்கப்புறம் விஷயத்த போட்டு உடைச்சா, நீதாம்பா அந்த 10வது பேர் வழி அப்படின்னு சொன்ன உடனேதான் அவனுக்கு திருப்தியானது ஏற்பட்டது. அதனால யாரும் சாகலன்ற ஒரு சந்தோஷமானது ஏற்பட்டது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டார். அதுல 7 விஷயங்களை இப்ப அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்றாரு. அஜ்ஞான ஆவருத்தி விக்ஷேப விவித ஞான திருப்தயா சோகாபகமஹா இத்யேதே யோஜனீயாக சிதாத்மனி அப்படின்னு 28வது ஸ்லோகத்துல இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக் கொண்டு 7 வழிகளை சொன்னார். அஜ்ஞானமானது என்ன அப்படின்னாக்க, அவனுக்கு மறைச்சிருச்சு, கண்ணை மறைச்சிருச்சு. 10 பேர் இருந்தா கூட 10 பேர் இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தான். அந்த அஜ்ஞானத்தினால அவனுக்கு என்ன ஆவரணம் வேற வந்துட்டு, புத்தி சரியா வேலை வேற செய்யல. அவன் எப்போதும் இன்டெலிஜென்ட் பண்ணதான், அவன் எண்ணும் போது திருப்பி திருப்பி அவனை விட்டே என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆவருத்தி வேற அதனால வந்தது அஜ்ஞானத்தினால. அதனால வந்ததுடைய ஆவருத்தினால என்ன ஆச்சா, திருப்பியும் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி எமோஷனல் ஆகி செத்து போயிட்டான்னு விக்ஷேபம் வேற வந்துருச்சு அவனுக்கு. அந்த விக்ஷேபம் வந்த உடனே எப்படி வந்தது, எப்போ கணக்கு பண்ணும் போது 9 தான் வந்ததோ அப்போ 10வது பேர் வழி இல்ல. அந்த 10வது பேர் வழி எப்போ இல்லையோ, அப்ப எப்ப காணப்படலையோ அப்ப செத்து போயிட்டான்னா பாத்தி, அதனால நாஸ்தி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அந்த பக்கமா ஒரு குரு சொன்னாரு, அழாதப்பா 10வது பேர் வழி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருக்கான் எப்படி இருக்கான் அதெல்லாம் தெரியல, பரோட்சமான ஒரு அறிவு ஏற்பட்டது. அப்பா இருக்கான், எங்க இருக்கான் அந்த 10 அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறமாக அவர் என்ன சொன்னார், நீதாண்டா அந்த 10வது பேர் வழி அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அபரோக்ஷ ஞானம் வந்தது. அந்த அபரோக்ஷ ஞானம் வந்த பிறகு அவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, இந்த துக்கமானது நின்று போச்சு. ஐயோ இப்ப ஒரு நாள் செத்துட்டான், அழுகையை நிறுத்திட்டான். நிறுத்தினதோட இல்லாம ஒரு திருப்தியானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் இப்ப என்ன பண்றார், அது அப்படியே ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு எடுத்துன்னு போறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த ஜீவனுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு எடுத்துன்னு போவார். இந்த ஒரு 7 வச்சுட்டு இப்போ அந்த எக்ஸாம்பிள சொன்னார். இந்த எக்ஸாம்பிள சொல்லிட்டு இப்போ ஆத்மாவை சொல்ல போறாரு. இந்த ஜீவனானவன் சம்சாரத்துல மூழ்கின்னு இருக்கிறதுனால அவனுக்கு தான் உண்மையிலேயே கூட்டஸ்தனா இருக்கக்கூடிய பிரம்மன் தான் அவனுக்கு தெரியல. அந்த அஜ்ஞானமானது எப்படி இருக்குன்னாக்க, அவனே முடிவு பண்ணிட்டான், அவனுக்கு தெரியல, இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வடிவுல அவனுக்கு அஜ்ஞானமானது இருந்தது. இந்த அஜ்ஞானத்தினுடைய இந்த அஜ்ஞானம் வந்துருச்சு. ஆனால் அது என்ன பண்ணும், குட்டி போடும் ஒண்ணு.
அது என்ன குட்டி போடுறதுனாக்க இவனுக்கு எப்போ நீதான் பரபிரம்மன்னு சொன்னான்னாக்க பரபிரம்மன்னு ஒண்ணு இருந்தா தானே பார்த்தா தானே தெரியும். இந்த ரூம்ல யானை இருந்ததே ஆனால் தெரியும். இப்ப என்ன அர்த்தம்? யானை இல்லைன்றது தானே அர்த்தம். அப்போ இருந்தாலும் தெரியும். எப்போ பாதிக்கலையோ அப்போ இல்லைன்றது தான் அர்த்தம். அப்படின்னு தான் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இருந்தாலே ஆனால் தெரிஞ்சிருக்கணும். எப்போ தெரியலையோ அப்ப இல்லை அப்படின்னு இந்த ஒரு சாமான்யமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலேஜை வச்சுட்டு இவன் சொல்ல நீதான் பரமாத்மா, நீதான் பரமேஸ்வரன் சொல்ற. பரமேஸ்வரன் இல்லையே, பரமேஸ்வரன் காணப்படவில்லையே. எதெல்லாம் காணப்படவில்லையோ அப்படிலாம் என்ன அர்த்தம்? இல்லைன்ற அர்த்தம். அதனால ந பாதி ந அஸ்தி கூட்டஸ்தா அப்படின்னு இதி பக்தி 30வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அவன் என்ன சொன்னா, இல்லப்பா இந்த ரூம்ல யானை இருந்ததே ஆனால் தெரிஞ்சிருக்கும். இப்ப இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை காணப்படவில்லை, அக்காரணத்தினால் யானை இல்லை. அதே மாதிரி பரமாத்மான நீங்க சொல்றது கரெக்டா இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பரபிரம்மமானது கண்ணுக்கு தெரியணுமே. எப்ப கண்ணுக்கு தெரியலையோ அவர் இல்லன்னு தானே அர்த்தம். இதுல என்ன பேச்சுக்கு இடமே இல்லையே அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா லோகத்துல இருக்கக்கூடிய நியாயம் அதானே. அப்படி வச்சு அவன் பாத்தி நாஸ்தி அப்படின்னு அவனுக்கு அந்த அஜ்ஞானமானது இவனை இன்னும் கொஞ்சம் தாத்திய மறைச்சிடுச்சு. அவனுடைய புத்திய ரொம்ப இன்டெலெக்ட் என்ன சொல்றதோ அதை கேட்கணும் அப்படின்னு இவன் நினைச்சுட்டான். நான் படிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஈகோனால எப்ப இல்லையோ எப்ப காணப்படலையோ அப்ப இல்ல அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டான். அவருக்கு எல்லாம் தெரியுமா. ஆகையினால இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுல இருந்து விக்ஷேபம் ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சான், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார், நான் தான் எல்லா காரியத்தையும் செய்யறேன், நான் தானே கர்த்தாவா இருக்க முடியும், நான் இல்லாம எப்படி நான் இயங்கும், ஏதோ நீங்க சொல்றீங்கன்றதெல்லாம் கிடையாது. நான்ன்றது ஏதோ பொருளை நான் செய்கிறேனோ அவன் தானே செய்கிறவன் தான் அந்த ஞான். அதனால கர்த்தா நான் எதற்காக செய்யறேன், நான் நல்லா அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, அப்படியாகத்தான் இருக்கிறேனே தவிர நீங்க சொல்ற மாதிரி நான் பரமேஸ்வரனாலாம் இருக்க முடியாது. நானா போய் விஷ்ணுவாவது பரமேஸ்வரனாவது அதெல்லாம் கிடையாது, என்ன நல்லா தெரியாது அப்படின்னு ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்ப என்ன ஆச்சு, அஜ்ஞானம், அதுக்கப்புறம் ஆவரணம் வந்தது, ந பாத்தி ந அஸ்தி அப்படின்றது தான் அதான் ஆவரணம். அதுக்கப்புறம் விக்ஷேபம் என்ன, கர்த்தா போக்தா அப்படின்ற விக்ஷேபம். ஜீவனுக்கு நான் தான் செய்பவன், இந்த உலகம் எனக்காகத்தான் வந்திருக்கு, நான் தான் அனுபவிக்கிறவன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தீர்மானத்துக்கு வந்துட்டான். வந்த பிறகு இதெல்லாம் அஜ்ஞானத்துல வந்ததுனால இவனுக்கு என்ன ஆச்சு, ஒரே கவலைகள் தான் வந்துருச்சு. சம்சாரி ஆயிட்டான். நானே போக்தா, நானே என்னாலதானே செய்யணும்னா என்ன அர்த்தம், எந்த காரியத்தை செய்யணும்னாலும் கர்மா பண்ணணும்னாலும் தோஷத்துடன் கூடினது தானே கர்மான்னாக்க. ஒரு யாகம் பண்ணணும்னா எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஊருக்கு போனோம்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால இவன் என்ன முடிவு பண்ணனா, கஷ்டம் கொடுக்கறது தான் வாழ்க்கைனாலே கஷ்டம்தான். அது ஏதோ ஒரு சின்ன கீத்து மாதிரி ஏதோ சந்தோஷங்கள் வருதே தவிர பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் ஓடிண்டே தான் இருக்கும். காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறதுனால மனுஷனுடைய வாழ்க்கை முழுக்க சம்சாரமா இருக்கிறதுனால சம்சாரி தான் இந்த ஜீவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இந்த 3 நாள் அஜ்ஞானத்தினாலையும் ஆவரணத்தினாலையும் விக்ஷேபத்தினாலையும் இந்த சம்சாரத்துல தவிச்சுட்டு அழுதுன்னு இருக்கான். எல்லாம் நான் என்னையே இழந்தேன், வாழ்க்கை முழுக்க என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சேவை பண்ணேன், எங்க அப்பா அம்மா இருக்கும் போது அவருக்கு ஆஸ்பத்திரி செய்தேன், இதே வாழ்க்கை போயிடுச்சு, எனக்காக நான் எதையுமே செய்யல அப்படின்னு ஒவ்வொன்னு அழுதான். அந்த 10வது பேர் வழி இல்லன்னு நினைச்சிட்டு அழுதா மாதிரி இவன் இவ்வளவு நாள் நல்லா வாழ்ந்து சந்தோஷமா இருந்து எல்லாம் மறந்து போச்சு. இந்த சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுல நம்ம எல்லாம் போய் வாங்கி எல்லாம் கொடுப்போம். ஆனா இப்ப போய் பையனை போய் கேட்டு பாருங்க, டே உனக்கு எவ்வளவு தடவை போய் நான் எக்ஸிபிஷன்ல காமிச்சேன், ஏமா அதெல்லாம் போடாது, என்னவா இதெல்லாம் பேசிட்டு இருக்கானுமா இல்லையா, எல்லாம் அவ்வளவுதான். இப்ப இவன் நினைச்சான்னா என்ன அர்த்தம், நான் எவ்வளவு காமிச்சேன் இந்த பையன் இப்படி சொல்லிவிட்டானே என்ன பார்த்துன்னு இவன் முருடு பட்டி என்ன பிரயோஜனம், அதுதான் நேச்சுரல் இல்லையா. இது தெரியல அவனுக்கு. அதனால இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு மூழ்கி இருக்கான். அந்த சமயத்துல ஒரு குருவானவர் வந்தார் இவனுடைய வாழ்க்கையில. இல்லப்பா நீ நினைக்கிறது தப்பு, இந்த சம்சாரத்துல நீ போகக்கூடிய ஆளே கிடையாது, உன்னுடைய உண்மையான சொரூபமானது பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பரமாத்மா ஏதோ அக்ஷரம் அனித்யம் எது உபாசத்தே சர்வத்ரகம் அச்சிந்தியம் அப்படின்னு பகவத்கீதையில பிரம்மன்னு ஒண்ணு இருக்குப்பா. அதுதான் அதை தெரிஞ்சுட்டானாக்க உனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது.
அதுக்காக தான் நீ பிறந்த, அது அக்ஷரமாக இருக்கு, அது உன்னாலதான் பார்க்க முடியாது, அது அவ்யக்தமா இருக்கு, அது வியக்தமா இல்ல அப்படின்னு பிரம்மத்தை பத்தி சொன்ன உடனே இவனுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வந்த உடனே கொஞ்சம் புரிகிறது. ஓஹோ, நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிருந்த இந்த பூதம் தேவர்கள் இதெல்லாம் வேற வேற போல இருக்கு, இதுக்கும் மேலான ஒரு தத்துவம் ஆத்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்ம தத்துவத்தான் இவர்கள்லாம் அந்த சுப்ரீம் பவரை தான் பிரம்மன் பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரம்மமானது கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கனால நுகர முடியாதுன்னு சொல்றாங்க. அததான் அவ்யக்தம்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது இவனுக்கு. ஓஹோ, இப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால இது அஜானத்தினாலதான் இந்த கயத்துல பாம்பை பாக்குற மாதிரி நம்ம உலகத்தை பாக்குறோம். பிரம்மன் தான் சத்தியம், இந்த ஜெகத்தானது நித்திய காயமே, இது பொய்யலான்னு இவனுக்கு சொல்றதுல ஒரு லாஜிக் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறிக்க ஆரம்பிக்கிறது. கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சு விட்டான். இப்ப என்னாச்சு, பரோட்ச ஞானியா இவன் மாறி போயிட்டான். இதுக்கப்புறமா என்னாச்சு, இந்த பரோட்சமாக இருக்கக்கூடியது இன்னும் அவனுக்கு நானே அதுன்ற வரைக்கும் கொஞ்சம் சந்தேகங்கள், விபரீத பாவனைகள்லாம் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா இருந்ததுனால அது எப்படி போகும்னா கேட்க 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 கேட்கதான் அவனுக்கு போகும் இந்த மனநமானது. ஏன்னா இந்த தவறான அறிவு, இந்த சரீரம் தான் நான்ன்றது எப்ப வந்ததுன்னு பார்த்தா எத்தனையோ ஜென்மாக்கள், கோடி கோடி ஜென்மாக்கள்ல இருந்து வந்த ஒரு விஷயம் இது. இந்த உடம்ப நானும் நினைக்கிறது. அத ஒரு ஜென்மால போய் நீ சரீரம் இல்ல, நீ ஆத்மா இல்ல, நீ மனசு இல்ல, நீ இன்டெலெக்ட் இல்லன்னா அவனால புரிய மாட்டேங்கிறது. ஆனா மனுஷ ஜென்மாவா இருக்கு, ஃப்ரீவில்ல வேற கொடுத்திருக்கார், அறிவு வேற இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தானா அதுவும் தெரியாது. ஆகையினால இவன் என்ன பண்றான்னாக்க இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நம்மளாலதான் கண்டுபிடிக்க முடியல, அதை இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு தைரியமானது அவனுக்கு ஏற்படுகிறது. வந்த பிறகு அவன் என்ன பண்றான், சிரவணம் மனனம் நிதித்தியாசனங்கள்லாம் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த நிதித்தியாசனத்தின் மூலமாக அவனுக்கு நான் தான் அந்த பரம்பிரம்மன்னு தத்துவமசின்ற ஒரு வாக்கியத்தை அந்த குருவானவர் முதல்ல பரோட்சத்தை கொடுத்தாரு. பிரம்மன் ஒண்ணு இருக்குப்பா, அவரை தான்ப்பா தெரிஞ்சுக்கிறான், நீ எதையோ தெரிஞ்சிட்டு இருக்க இவ்வளவு நாள், அதெல்லாம் போனா போறது, அதெல்லாம் விடு, இன்னில இருந்து நீ வந்துட்டியா இல்லையா, அதான் நீ தெரிஞ்சுக்கணும், பிரம்மன் தான் இருக்கு, இந்த சகல ஜெகத்துக்கும் காரணம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மமானது பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பரமாத்மா தான் ரிஃப்ளெக்டிங் மீடியமா போயிடுச்சுன்னா ஜீவாத்மாவாக மாறுறது. உண்மையிலேயே பார்த்தா இந்த பர ஜீவ இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாதுப்பா, இருக்கிறது ஒரு ஆத்மா தான், அந்த பிரம்மம் தான் சத்தியம். இந்த ஜெகத்தானது நீ இவ்வளவு நாள் ஏதோ உண்மை நினைச்சிருந்தியோ இது பொய், அங்க இருக்கிறது ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான். அப்பா இது வேற அது வேற, ஜீவோ பிரம்ம இவ, ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சொல்ற வரைக்கும் நல்லா இருந்து கடைசியா ஒண்ணு சொன்னார், அது நீதான் அப்படின்னு சொல்ல, தத்து தோமசி அப்படின்னு சொல்லிவிட்டார். சொன்ன உடனே தான் இவனுக்கு இத புரிஞ்ச உடனே தான் இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போறது. அதுக்கப்புறம் அவன் ஜீவன் முக்தனாக ஆகி எப்போது சாஸ்வதமான ஒரு ஞான நிலையில இருக்கலாம் அப்படின்னு இதையே அந்த அஜ்ஞானம், ஆவருத்தி, விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம், துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, ஜீவன் முக்தி, அப்படி இந்த 7 இந்த ஜீவனோட அப்படி அந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து ஜீவனுடைய நிலைக்கு எடுத்துட்டு வந்தார். எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திருப்பியும் ஒரு தடவை அதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அவர் திருப்பியும் 33வது ஸ்லோகம் பாருங்க. அஜ்ஞானம் ஆவருத்தி தத்வத் விக்ஷேபஸ்ச பரோக்ஷதீஹி அபரோக்ஷமதி சோகமோக்ஷ திருப்தி நிரங்குஷா. அஜ்ஞானம், ஆவரணம், தத்வத் அதே மாதிரியேதான் விக்ஷேபம், இது 3. அதுக்கப்புறம் பரோக்ஷதீஹி, தீனி ஞானம், அதுக்கப்புறம் பரோட்ச ஞானம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஞானம், அப்புறம் அபரோக்ஷமதி, நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்ற ஒரு நினைப்பு. அது வந்த உடனே என்னாச்சு, சோக மோட்சா, சோகத்திலிருந்து அவன் மோட்சத்தை அடைகிறான், சோகத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறான். அதுக்கப்புறம் என்னாது, திருப்தி. எப்படிப்பட்ட திருப்தி, நிரங்குஷா திருப்தி, தங்கு தடை இல்லாத ஒரு தாங்குஷம் இல்லாத ஒரு திருப்தி. தாங்குஷம்னா தடைகள், தடையற்றதான ஒரு நிலைக்கு அவன் வருகிறான். இதுதான் அப்படின்னு பாருங்க. முதல்ல எக்ஸாம்பிள்ல ஒரு 7 அவஸ்தை சொன்னார், அதுக்கப்புறம் ஜீவனுக்கு ஒரு 7 அவஸ்தை சொன்னார். இந்த திருப்தி தீப பார்க்காம 7 இப்படி திருப்பி 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 இந்த 7 அவஸ்தையே 7வது சாப்டர்ல சொல்லிட்டே இருக்காரு. 7 இந்த 7 புரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு வழி இருக்கு. இந்த 7 எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, இந்த அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம் இதெல்லாம் பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த ஞானம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அபரோக்ஷ ஞானம்,
சுகப்பிராப்தி, துக்க நிவர்த்தி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஞான விஷயங்கள், இதெல்லாம் அஞ்ஞான விஷயங்கள். இப்படி பிரிக்க போறார். அந்த 7 இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல்ல இருக்கக்கூடிய 7 புரியலன்னா மேற்கொண்டு நம்ம போக முடியாது. அதனால இதை நல்லா ஞாபகம். சப்தாவஸ்தாயிமா சந்தி சிதாபாசஸ்ய தாசு இமௌ பந்த மோக்ஷௌ ஸ்திதௌ தத்ர திஸ்ரோ பந்த கிருத ஸ்மிருதாக. இந்த 7 இமாக சப்த அவஸ்தாக, இதெல்லாம் யாருக்கு? சிதாபாசஸ்ய, ஜீவனுக்கு தான் இந்த 7 அவஸ்தைகள்லாம் இருக்குப்பா. நல்ல கவனிங்க, இது எல்லாத்துலயும் பிரச்சனை வரப்போகுது நான் சொல்ற வார்த்தைகள்னால. இது எல்லாமே ஜீவனுக்கு தான் சொல்றாரு. ஜீவனுக்கு சிதாபாசஸ்ய, சிதாபாசன்னா ஜீவன். இந்த 7 அவஸ்தைகளும் இந்த ஜீவனுக்கு தான் வருது. தாசு, அந்த 7ல இமௌ பந்த மோக்ஷௌ ஸ்திதா, இந்த பந்தம் மோட்சம் ரெண்டும் எப்படி இருக்குன்னாக்க தத்ர திஸ்ரஹா பந்தகிருதஹா ஸ்திதா. அந்த முதல் 3 இருக்கு இல்லையா, இந்த அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், இந்த 3 பந்த மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். முதல் 3 எப்படி அப்படின்னு சொல்றாரு. இப்போ ந ஜானாமி உதாசீன வியவஹாரஸ்ய காரணம் விசார பிராகபாவேன யுக்தம் அஜ்ஞான மீரிதம். இந்த 3 எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு அஜ்ஞானம், எதுவுமே தெரியாத ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, இவனுடைய அஜ்ஞானமானது தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினைச்சிட்டு இவனா கல்பனை பண்ணக்கூடிய. எப்படி கல்பனை பண்ணா, எப்ப ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியலையோ அப்ப இது இல்லன்னு நினைக்கிறது தான் புத்தி. கண்ணால் காண்பதே மெய் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க இல்லையா, ஏதோ ஒரு லாஜிக்க ஒண்ணு வச்சுட்டு இஃப் இட் இஸ் அவைலபிள் ஐ ஷுட் நோ இட். எப்போ ஐ எம் நாட் ஏபிள் டு see it now it is not there அப்படின்றது இந்த அஞ்ஞானத்திலிருந்து உண்டானதான ஒரு நிச்சய ஞானம். இதுதான் இந்த லௌகிக ஞானம் நம்ம சொல்லிட்டு இருக்கல. இந்த இப்ப இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், எம்பி எல்லாம் இதுல சேர்த்துக்க வேண்டியதான். இவங்க எல்லாம் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினைச்சக்கூடியது பேசுறது அவனால முடிவு பண்ணிட்டாங்க. எப்ப கண்ணுக்கு தெரியலையோ அது இல்லை அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்றதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, அமார்கேன விசாரியத, ப்ராப்பர் என்கொயரி பண்ணணும் இல்லையா, இல்ல என்கொயரால் பண்ண. இவன் என்ன பண்ணிட்டான், அமார்கமா என்கொயரும் பண்ணல, அப்படி பண்ணதும் இம்ப்ராப்பரா பண்ணிட்டான். பண்ணிட்டு நாஸ்தி ந பாதி, அது எப்போ இல்ல தோணவில்லையோ அப்ப இது இல்லை அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். இதுதான் விபரீத வியாகிருதி. இப்படி ஒரு விபரீதமான ஒரு நிச்சயமான ஒரு அறிவை எடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. சின்ன வயசுல இருந்து இவனுக்கு இப்படி எல்லாம் கத்து கொடுத்து இவன் நம்பவே மாட்டான். எப்ப என்னால பார்க்கப்படவில்லையோ அப்ப கடவுள் இல்லை அப்படின்றான். இவனுக்கு இப்ப வேதாந்தத்துல நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும், அப்பா எங்க நீ கடவுள் இல்லன்றத சொல்லு, நான் உனக்கு அப்ப கடவுள் எங்க இருக்காருன்னு நான் சொல்றேன்னு சொன்னா அவன் வாய அடைச்சுவான். நம்ம என்ன கேட்கணும், அவனை கடவுள் எது காமின்னு நம்ம கேட்டான்னா, நீ கடவுள் இல்லாத இடம் ஏதாவது ஒன்ன காமி, அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்றேன்னு கேளுங்க. அவனால சொல்ல முடியுமா? சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து, இந்த மாதிரி ஒரு லாஜிக் எல்லாம் கொடுத்து அவனுக்கு இந்த விபரீத பாவனையை நம்ம போக்கிக் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஏன் அமார்கன விசாரிய அப்படின்னா, எல்லா மதஸ்தர்களும் இதுல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. எல்லாரும் அவளுக்கு தோணின ஒன்ன சுத்தி பிரமாணத்தை சரியா படிக்காம அவளுடைய ஐடியா ஒரு அஜெண்டா வச்சுட்டு, பக்தின்னு ஒரு அஜெண்டா வச்சுட்டு அதை திணிக்க வேண்டியது இல்லையா. எல்லாம் சாங்கிய என்ன சொல்றான், அவர்களுடைய குரு சொன்ன 24 தத்துவத்துக்கு வர மாதிரி ஒண்ணு பண்ண, ஈஸ்வரன் நடுவில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஈஸ்வரன் தள்ளி விடு, எப்ப நம்மளுடைய லாஜிக்கு சரியா வரலையோ அப்ப தள்ளி விடு அப்படின்னு மீமாம்சக. இப்படி எல்லா ஆஸ்திக தரிசனங்கள்லயே 6 பேர் நமக்கு போட்டி இருக்கும் பொழுது இது எல்லாரையும் மீறி தத்துவமானது ஒண்ணுதான் அப்படின்னு பண்றதுக்காக ஆச்சாரியார் ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் விபரீத காரியம்பா இது, இவர்கள்லாம் பேசுறதெல்லாம் எப்படி விபரீதம் அப்படின்னாக்க, பிரம்மமானது என்ன சொல்லியிருக்க வேதத்துலன்னா, ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடஹா அப்படின்னு கிளியரா சொல்றது. அவர் சர்வவியாபி, அவர் சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு சொல்றாரு. அவர் கர்மாத்தியக்ஷா, எல்லா கர்மாவுக்கும் அவருடைய செயல் இல்லாம எதுவுமே சர்வபூத நிவாசா, எல்லா பூதங்களையும் நிச்சயமாக வசதி கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மன் தான். சர்வபூத நிவாசா சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச, அவர் சாட்சியாக இருக்கார். அவர் எதோடைய சம்பந்தப்படத்தால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத்து வெதிரிக்தா, 3 சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லாம நம்ம கையிலேயே ஒருத்தர் இருந்துட்டே இருக்காரு. என்கிட்டயே ஒருத்தர் இருக்காரு,
அவர் ஸ்தூல சரீரத்தோடையும் சம்பந்தப்படுத்த எந்த நான் முச்சிந்தனோ, எந்த நான் தூங்கினோ, எந்த நான் கனவு கண்டேனோ, அந்த நான் பார்க்கறதுனால இந்த மூனை விட வேறான நான் என்று நாக்கே தெரியாது இல்லையா? அப்படி சாட்சியாக இருக்க அவஸ்தாத்திரைய சாட்சி. என்னுடைய வேக்கிங் ஸ்டேட்டு, என்னுடைய ஸ்லீப் ஸ்டேட்டு, என்னுடைய ட்ரீம் ஸ்டேட்டு, மூணுத்தையும் நான் பார்த்ததுனாலதான் நான் மூணுத்தையும் சொல்றேன். நான் தூங்கினேன்னு சொல்றேன், நான் கனவு கண்டேன்னு சொல்றேன், நான் முழிச்சிருந்தேன்னு சொன்னேன்னாக்க என்ன அர்த்தம்? நான் இந்த மூணுத்தையும் பார்த்ததுனாலதானே சொல்ல முடியும். அப்படின்னா நான் தானே சாட்சியா இருக்கேன், சாட்சியாக இருக்கேன். எப்படி இருக்கேன்? சேதா, சைத்தன்யமாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நிர்குணமாக எனக்கு ஒரு குணமும் இல்ல அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அவங்களுக்கு சௌரியமா வந்துட்டே இருந்தது. அவன் விசிஷ்டாத்வைதி பார்த்தான், இந்த நிர்குணத்துக்கு நீங்க சொல்ற அர்த்தம் தப்பு. ஒரு குணமும் இல்லாத ஒரு ஸ்வரூபம்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா அவளுக்கு உலகம் சத்தியமாச்ச. நம்ம கயத்தை பார்த்த பாம்புக்கு என்ன வேணாலும் வரலாம், கனவுல இருக்கக்கூடியவனுக்கு என்ன வேணாலும், முயலுக்கு கொம்பு கூட வரலாம். அங்க நான் பாக்குறது இதுல எது வேணாலும் வரலாம்பா, இது பொய்யான உலகம்னா இல்ல இல்ல, இந்த உலகமானது உண்மை. ஏன்னா பக்தியா பாரு, கடவுள் சிருஷ்டிச்சாரோ இல்லையா, அப்படி அவனுக்கு பக்தியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதனால எப்போ இட் வாஸ் கிரியேட்டட் பை காட் இருக்கீங்களோ அப்பவே என்னாச்சு, இது எல்லாம் உண்மைன்னு தான் நீங்க ஒத்துக்கணுமே தவிர பொய்ன்னு சொல்லக்கூடாது, மாயையே நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாரு. அப்ப குணம்னா பகவான்னா சர்வ குணங்களோட சகல கல்யாண குணங்களோட இருக்கக்கூடியவர் தான் குணவானு. அப்ப வேதத்துல நிர்குணம்னு சொல்லியிருக்கேப்பான்னா, நிர்குணம்னா கடவுணம் இல்லைன்ற அர்த்தம் அப்படின்னு அவன் இன்டர்பிரேட் பண்ணிட்டான். இதெல்லாம் நம்ம ஆச்சாரியால் கண்டிப்பாக இப்படி எல்லாம் நீங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. முன்ன பின்ன பாரியா, சர்வ பூதேஷு பூடகான்னு அவர் சர்வ வியாபின்னு சொல்லியிருக்கு. பூதாந்தர ஆத்மாவா இருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு குணமும் இல்லைன்னாதான் உங்களுக்கு இதெல்லாம் சரியா. நிர்விகாரம், நிர்குணம், நிராகாரா, நிரத்தியா, துர்லபா, துர்கமா எல்லாம் அப்பதானே ஒரு சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வேதாந்த நாமாவும் அப்பதானே சொல்லிட்டாவும் அவருக்கு குணம் இல்லைன்னாதான். அதனால அத்வைத்தம் தான் நிச்சயம் அப்படின்றது தெரியாத ஒரு நிலையில அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு இப்போ போயிட்டார். இந்த 37 இருந்து 43 வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ஷன். இது என்னன்னாக்கா சாஸ்திரங்கள்லயே ரொம்ப பெரிய கிரந்தங்கள்ல தான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு ஒரு பேக் சைட் வியூ மாதிரி இங்க கொடுக்கிறார். அது என்னன்றதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்பதான் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அஜ்ஞானமானது எங்கேருந்து வந்தது? அதுதானே முதல்ல காரணம். அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், ஞானம் பிரிச்சிங்க. அந்த ஞானம் பின்னாடி வரக்கூடிய விஷயம் அதை விட்டுடுங்க. முன்னாடி வந்த இந்த விஷயம் இருக்க, இந்த அஜ்ஞானமானது எங்கேருந்து வந்தது? இந்த அஜ்ஞானம் எனக்கு தானே அஜ்ஞானம் வந்தது. அதனால இது ஜீவனுடைய அஜ்ஞானம் தானே. இது இந்த அஜ்ஞானமானது ஜீவனுக்கு சேர்ந்தது அப்படின்னா சில ஆச்சாரியால் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் எதுல இருந்து வரணும்? பிரம்மத்துல இருந்தானே வரணும். அது நல்லதோ கெட்டதோ அஜ்ஞானமும் பிரம்மத்துக்கு சேர்ந்ததுதான். அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவித்யைக்கு காரணம், மாயைக்கு காரணம் அதுவும் மாயை தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் அவித்யும் மாயை தான். பெரிய மாயை, டோட்டல் மேக்ரோவா நீங்க நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல எல்லாம் சிருஷ்டி பண்ணவர் யாரு? பகவான். எதை வச்சு சிருஷ்டி பண்ணார்? மாயை வைத்து கொண்டு சிருஷ்டி பண்ணார். அதனால மேக்ரோவா நீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா விசேஷமாக இருக்கக்கூடியது பிரம்மம் தானே இருக்கு. சோ அவரால் தானே இந்த அஜ்ஞானமானது எல்லாருக்குமே வந்திருக்கணும். முதல்ல தோன்றுதலுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது ஒரு லொகேஷன் இல்லாம எதுவுமே வராது. உலகம்ன்ற ஒரு லொகேஷன் வரணும்னா அதுக்கு காரணமான ஒரு பிரம்மம் இருந்து ஆகணும். அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணமா, சர்வத்துக்கு காரணமா இருக்கணும். அப்போ அஜ்ஞானத்துக்கும் காரணம் என்ன? அந்த பிரம்மம் தானே. அதனால எல்லாத்துக்கும் காரணம் பிரம்ம. சில ஆச்சாரியால் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல அவர் வந்து எல்லாத்தையும் படைச்சாரே தவிர இவாளுடைய அஜ்ஞானத்தினாலதான் இவர்கள் மனுஷனாக வந்து கூட அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளாம இவங்க வந்து அஜ்ஞானத்திலே வளரான்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினாலதான் இவனுக்கு இப்படி ஆறுதே தவிர. அதனால இந்த அஜ்ஞானமானது நிறைய அஜ்ஞானங்கள் இருக்கு. நிறைய அஜ்ஞானங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் ஜீவன சார்ந்ததுதான் அப்படின்னாங்க. இப்ப என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறோம்னா, ஒரு பெரிய டார்க்னஸ் இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு 4 ரூம் இருக்கு. அந்த 4 ரூம் பூட்டி வச்சிருக்கு. இப்ப அந்த 4 ரூம்லயும் டார்க்னஸ் இருக்கு இல்லையா? அதுல ஒரு ரூம்ல நான் லைட் போட்டேன்னாக்க அந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட் மாத்திரம் எரியுது, மிச்சம் 3 டார்க்னஸ் இருக்கு இல்லையா? அவன் என்ன சொன்னான், ஆகையினால எப்ப ஞானம் வருதோ அப்போ
இண்டிவிஜுவல் டார்க்னஸ் இருந்தாதான் ஞானமானது வரும். சோ நம்ம மனுஷர்கள் இருக்கோம், மனுஷர்கள் யாரோ ஒருத்தன் தானே ஞானியாகலாம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இவனுடைய அஜ்ஞானம் தானே போகுது. நீங்க சொல்ற மாதிரி பிரம்ம அஜ்ஞானமா இருந்ததுன்னா ஒரு லைட் போச்சேன்னா உங்களுக்கு ஞானம் வரணும், எனக்கும் ஞானம் வரணும். ஆகையினால ஞானமானது அஜ்ஞானமானது அவாவாளுக்கு சேர்ந்தது. ஞானம் வந்தவொடனே அஜ்ஞானம் வருது. சோ அஜ்ஞானமானது இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்னு தூலா வித்யா அப்படின்னு பேரு. இன்னும் சில பேர் ஆச்சாரியர்கள் தூலா வித்யா எல்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரு பிரம்மம் தான். இதெல்லாம் சரியா டார்க்னஸ் புரிஞ்சுக்காம டார்க்னஸ்ல எங்க பேதம் இருக்கு, இந்த ரூம்ல இருந்தா என்ன, அந்த ரூம்ல இருந்தா என்ன, பெரிய உபாதியில இருந்தா பெரிய டார்க்னஸ், சின்ன உபாதியில சின்ன டார்க்னஸ். அதனால டார்க்னஸ் நேச்சர் மாறுமான்னு இங்க இருக்கிற டார்க்னஸ் ஒண்ணுதான், அந்த அப்படி இவனுக்கு ஞானவரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டார்க்னஸ் இவனுடைய டார்க்னஸ் இவன் நினைச்சே தப்பு. எங்க இருக்கிற டார்க்னஸ் தான் இவனுக்கு இருந்தது. ஆகையினால எங்க இருக்கக்கூடிய ஆகாசம் தானே குடத்துல இருக்கு, எங்க இருக்கக்கூடிய ஆகாசம் தானே நம்ம பிளாட்ல இருக்கு, எல்லாம் ஒரு ஆகாசம் தானே. ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆகாசம் பாத்தீங்கன்னா பிரம்மன் தான் அவித்தியக்கு காரணம். ஃப்ரம் தி இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த ஜீவன் தான் காரணம் அப்படின்னு இருக்கு. இது இப்போ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறது இந்த எக்ஸாம்பிள்ல. இந்த எக்ஸாம்பிள் நமக்கே இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு பாருங்க. அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், அஜ்ஞானம் ஆவருத்தி செய்த விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதா யத்யபி அதாப்யவஸ்தேதே விக்ஷேபஸ்ய ச ஆத்மனஹ. நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் ஜீவனுடைய அவஸ்தைன்னு ஆரம்பிச்சு நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்க, ஒருத்தங்க கடல்ல போனா அவங்க அறியாமையினால அவங்களுக்கு என்ன ஆச்சு, 10 பேர் இருந்தா கூட அவங்களுடைய அஜ்ஞானத்தினால 9 பேர் தான் இருக்கோம்னு நினைச்சாங்க. அதனால அவர்களுக்கு விக்ஷேபமானது ஏற்பட்டது. விக்ஷேபமான செத்து போயிட்டான்னு நினைச்சு ஓன்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த அஜ்ஞானம், ஆவருத்தி, விக்ஷேபம் இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனுடைய காரியம் தானே. இது ஜீவனுக்கு தானே வந்தது, அவன் தானே அழுதான். அதனால ஜீவாசிரியமா தானே தெரியுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பிரம்மன் தான் இதுக்கு காரணம்னு சொன்னாங்க. இந்த ஜீவனே உண்டாகவே இல்லையே. அவன் அஜ்ஞான லெவல்லயும் ஆவருத்தி லெவல்லயும் ஜீவனே உண்டாகல. 3வது ஸ்டேஜ் விக்ஷேபம் வர்றதுனாலதானே அவன் நான் கர்த்தா நான் போக்தான்னு நினைச்சான். ஆக்சுவலா ஜீவ உற்பத்தி எங்க வருது, 3வதுல தானே வருது. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான் அப்படின்ற கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்படி நீங்க அச்சீவ் பண்ணா, நான் முதல்ல ரீடிங்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஆர்குமெண்ட் அவர் என்ன சொன்னாரு, ஃப்ரம் 2 ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நீங்க பார்க்கணும். ஒன்னு ஆகாசம் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தாக்க, பரமாத்மா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கக்கூடியது. அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த அஜ்ஞானமானது பிரம்மத்துக்கிட்ட தான் வந்திருக்குன்றது அந்த ஆங்கிள் பார்க்கணும். இன்னொரு ஆங்கிள் இண்டிவிஜுவலா மைக்ரோ ஆங்கிள் பார்த்தாங்க, இவனுக்கு ஞானம் வருதுன்னா இவனுடைய அஜ்ஞானம் போகுது. அந்த அஜ்ஞானம் டோட்டல் அஜ்ஞானமா இருந்தா என்ன, இவன் அஜ்ஞானமா இருந்தா என்ன, இவனுக்கு அஜ்ஞானம் போறதல்ல. அதுதான் கிரைட்டீரியன். ஆகையினால இப்படி பார்த்த ஆச்சாரியார் அந்த அஜ்ஞானமானது ஜீவனுக்கு தான் வருது. எந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் வருதோ அந்த ஜீவனுக்கு தான் ஞானம் வந்தா முக்தியானது வருது அப்படின்னு சொல்றது அதுவும் சரிதான் ஒரு ஆங்கிள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஜ்ஞானத்துக்கும் காரணம் என்ன, பொய் தானே இது. இவனுக்கு ஞானம் வந்ததுன்னா எங்க இஜன் வந்தது ஞானம், ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம்ன்ற ஞானம் தானே வந்தது. சோ இவனுடைய பூர்வ ஜென்மாவுக்கெல்லாம் அங்க வேலை இல்லாம போயிடுச்சு அவனுக்கு. ஆகையினால இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரம்மன் லொகேஷன் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மம். ஆகையினால அந்த ஆங்கிள் பாத்திருக்காரு. இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆங்கிள் பாத்தீங்கன்னா இவன் அஜ்ஞானம் பாத்திருக்கான். அதனால இப்படி ஜீவன் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கான்னு சொல்றதும் ஒன்னும் தப்பு கிடையாது. பிரம்மன் தான் காரணம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம்னு சொல்றது சொன்னது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்னு சொல்லி முடிக்க போறார். இவர் என்ன பண்ணார், விக்ஷேப உற்பத்தி பூர்வமப்பி விக்ஷேப சம்ஸ்கிருதி. இந்த விக்ஷேபம் முன்னாகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் இருந்தது. அப்படி ஜீவனா தானே இருந்தாங்க. ஆகையினால இவருக்கு அஜ்ஞானம் இதெல்லாம் அவஸ்தையா இருந்தது. ஜீவனே இல்ல அப்படின்னு சொன்னா இருக்கிறது ஒரு பிரம்மன் ஏதோ ஒண்ணுத்துல தானே அந்த அஜ்ஞானம் எல்லாம் வந்திருக்கும், அஜ்ஞான விக்ஷேபம் எல்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு வேண்டிட்டு ஜீவனாவது இருக்கணும், பிரம்மமாவது இருக்கணும். அப்பதானே இந்த அஜ்ஞானமானது ஒட்டும், விக்ஷேபமானது ஒட்டும்னு சொல்ல போறீங்க. அதனால அது எது இருந்தா என்ன, பிரம்மமா இருந்தா என்ன, ஜீவனா இருந்தா என்ன.
இதுல வந்து ஒரு நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க இதுல ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை, இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. இப்ப யாருமே இந்த கேள்வியை கேட்கல, அவரா இந்த கேள்வியை கேட்டுட்டாரு. கேட்டு அவரே இந்த காயத்துல இருந்து இப்ப வாங்க, இந்த சம்சார கட்டி ஜீவனுக்கு தானே வருது அப்படின்னு சொல்லி அவரே பண்ணாரு. சம்சார கட்டி ஜீவனுக்கு எப்படி வரும்? பிரம்மத்துல தானே எல்லாமே கல்பிதமா இருக்கு. அப்ப பிரம்மத்துக்கு தானே காரணத்துவம் வரணும்னு இவரா கேட்டு சந்தேகத்தை கலப்பி இவரா என்ன பண்ணாரு, இல்லப்பா டோட்டல் காரணம் சாட்சி காரணம் பிரம்மமாக இருந்தாலும் மைக்ரோ காரணமாக இருக்கக்கூடியது ஜீவனா இருக்கு. ஆனா இந்த மைக்ரோ காரணம் நம்ம சொல்றது கூட தப்பு. இவருக்கு ஞானம் வந்துட்டுன்னா அந்த மைக்ரோவும் போயிடுறது. அப்ப இருக்கக்கூடியது ஒரு பிரம்மமாக இவன் ஆகுறதுனால இந்த கொஸ்டின் ஆனது ஞானம் வந்தோன்னு போயிடும். அது வரைக்கும் இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அர்த்தத்துல இந்த ஒரு பிரச்சனையே எடுத்துட்டு அந்த பிரச்சனைக்கு சொல்ல போறாரு. இப்போ பிரம்மணி ஆரோபிதத்வேன பிரம்மாவஸ்தே இமே இது, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம். ந சங்கனீயம் சர்வாசாம் பிரம்மண்யேவ அதிரோபணாத், பிரம்மத்துல ஆரோபிதமாக கற்பிதமாக இருக்கிறதுனாலதான் இது பிரம்மத்தினுடைய அவஸ்தை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எல்லாம் கல்பிதமா இருக்கு. எல்லா கல்பிதம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் எங்க கல்பிதம்? பிரம்மத்தினுடைய கல்பிதம். ஏன்னாக்க எல்லாமே பிரம்மத்துல இருந்தா சர்வாசாம் பிரம்மணியேவ அதிரோபணம், எல்லாம் பிரம்மத்துல வருதுன்னாக்க இந்த அஜ்ஞானமும் அவர்கிட்ட இருந்தாலும் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இல்ல சார் ஜீவன் தான், அவன் என்ன சம்சாரி அகம் விபுத்தோகம் நிஷோகா துஷ்டஹா இத்யபி ஜீவகா உத்தராவஸ்தா பாந்தி ந பிரம்மகா யதி. நான் சம்சாரி, நான் விபுத்தஹா, நான் அறிவாளி, நிஷோகா எனக்கு சோகம் இல்லை, நான் இப்போ ஹாப்பியா இருக்கேன், ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி அப்படின்ற அவஸ்தை எல்லாம் யாருக்கு வருது? ஜீவகா, எல்லாம் ஜீவனுக்கு தானே இந்த அவஸ்தை எல்லாம் வருது. ந பாந்தி பிரம்மகா, இதெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கா மாதிரி தெரியலையே. இந்த அசட்டுத்தனமான விஷயங்கள்லாம் எப்படி கடவுளுக்கு போய் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தானே வருது அப்படின்னாரு. அப்புறம் அப்படின்னாக்க பிரம்மத்துல இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு கேட்கிற தருகி அக்ஞோகம் பிரம்ம சத்வபானே மத்ரிஷ்டிதோ நஹி இதி பூர்வே அவஸ்தேச்ச வாசே தே ஜீவகே கலு. அப்போ நான் இதை அறியாதவனாக இருந்தேன், என் பார்வையில பிரம்மம் இப்போ பிரகாசமா இருக்க இல்ல அப்படின்றதெல்லாம் ஜீவனுக்கு தெரியாது. ஜீவனுக்கு எப்படி தெரியும்? பிரம்மத்தினால தெரியும். நான் ஐயன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எனக்கு தெரியும்ன்றது தெரியணும். அது ஜீவனுடைய விஷயம் புரியுது. எனக்கு இது தெரியல, இவ்வளவு நாள் தெரியல, இப்போ தெரிஞ்சுதான், நான் இவ்வளவு நாள் அஜ்ஞானியா இருந்தேன், இதை அறிந்தேன்னு சொன்னோம். இப்போ எனக்கு தெரியலன்றது எனக்கு தெரியல. அப்ப அங்க ஜீவன் எங்க மாட்டினோமா? நம்ம பிரம்மத்தை தான் நம்ம இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு இந்த இடத்துல. எனக்கு தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு பிரெஞ்சு தெரியாதுன்னு சொல்றீங்க. தெரியாத விஷயத்தை எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? இது ஒரு பிரச்சனை வருது. நமக்கு தெரியாதுன்றது நமக்கே தெரியறதுன்னா அப்படி என்ன அர்த்தம்? இந்த ஜீவ வதிரிக்தமான ஏதோ ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியுது. எனக்கு தெரியறதுன்னு சொன்னா ரைட்டு, தெரியறதுன்னா நான் காமிக்க போறேன், இல்ல எழுதி காமிக்க போறேன், இல்ல பேசி சொல்ல போறேன், எப்படியோ கண்ணுக்கு காதுக்கோ மூக்குக்கோ ஏதோ வரும். ஆனா எனக்கு தெரியாதுன்ற விஷயம்னா எனக்கு தெரியாது. இது ஒரு பிரச்சனை. இந்த மூணு விஷயம் பாருங்க, நான் ஜாகிரத்துல நான் எல்லாரையும் முடிச்சிட்டு இருக்கும் போது எல்லாரையும் பார்த்தேன், எல்லாரோடையும் பேசினேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கனவுல கனவு கண்டேன். நான் அதுல எனக்கு வயசான மாதிரியும் நான் மேல இருந்து கீழே விழுந்த மாதிரியும் ஒரு கனவு கண்டேன். தொட்டு கனமா நானா மாதிரி எல்லாம் கனவு கண்டேன்றத நான் பாக்குறவன் யாரு? நான் பாக்குறேன். தூங்கினேன்னு சொல்றவன் யாரு? நானு. இப்போ ஒருத்தர் வீட்டுல இருக்காருன்னு வச்சுங்க, 3 பேரையும் நான் பார்த்தேன்னு சொன்னா நான் இருந்திருக்கணும்ல அந்த வீட்டுல. காத்தால இவர் வந்தார், மத்தியானம் இவர் வந்தார், சாயங்காலம் இவர் வந்தார். அதனால இந்த 3 பேரையும் நான் தெரிஞ்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்தேன்ற அர்த்தம். அப்படின்னா இந்த 3 பேர் வேற, நான் வேற தானே. அப்படி இருக்கும்போது நான் முழிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் பார்த்திருக்கேன் முழிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் யாரு? இந்த கேள்வி வருது. நான் கனவு கண்டேன்னு சொன்னா கனவு காணும் போது நான் உள்ள ஒருத்தர் இருந்திருக்கேன், நான் அதுக்கு வெளியில இருந்து ஒரு வேக்கர் வேற இருந்திருக்கேன், அதுக்கும் மேல நான் ஒருத்தர் இருக்கேன் அதை பார்த்தேன்னு சொல்றதுக்கு. இப்படி பிரச்சனை வருது. சோ நான் தூங்கினேன்னு சொன்னேன்னாக்க தூங்கும் போது தான் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் தூங்கினேன்னு நான் சொல்றேன்னாக்க என்ன அர்த்தம்? இந்த 3 அவஸ்தையும் எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும்.
இல்லையா? இப்படி 3 அவஸ்தையும் நான் பார்க்கறதுனால இந்த 3 அவஸ்தையும் சம்பந்தப்படாதவனாக நான் இருந்தாதான் இந்த 3த்தையும் பார்த்தேன்னு நான் சொல்ல முடியும். அப்படி பார்த்தான்னாக்க அப்ப நான் யாரு, ஜீவனா பிரம்மமா? யாருக்கு அஜ்ஞானம்? அஜ்ஞானியா இருந்தாங்க. ஜீவனுடைய அஜ்ஞானம் வேக்கிங்கோட போச்சு இல்லையா? ட்ரீமர்களுடைய அஜ்ஞானம் ட்ரீமோட போச்சு, தூங்குறவர்களும் தூங்குறதா போச்சு. சோ அதுக்கு வெதிரிக்தமாக ஒண்ணு இருக்க. இது எப்படி தெரியும்? நான் அஜ்ஞன்றது தெரியுது, நான் ஞானவான்றது எனக்கு தெரியாது. அப்படின்றதுனால என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆங்கிள் நம்ம இந்த ஜீவாசிரியமானதான் இருக்க அஜ்ஞானம்ன்றது மைக்ரோ ஆங்கிள் புரிஞ்சுக்கிறோம். மேக்ரோ ஆங்கிள் ரொம்ப யோசிச்சு பார்த்தா பிரம்மத்துல இருந்தா எல்லாமே வந்தது. அதனால இந்த அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியது பிரம்மன்றதோ இல்ல ஜீவன்றதோ இதுல ஒண்ணும் நம்ம புரிஞ்சுக்கிற ஆங்கிள் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அம்மா குழந்தைக்கு சாதம் ஊட்டும் பொழுது எப்படி சொல்லித்தர, அதுவா சந்திரன் இருக்கான் பார், சந்திரன் பார் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றா. அதே சமயத்துல குழந்தைக்கு பாடம் சொல்லி தரும்போது ஆம்ஸ்டாங் அங்க போய் இறங்கினா அது பெரிய சந்திர மண்டலம் அங்க இருக்குன்னு அதே அம்மா சொல்லி தரா. இப்ப என்ன ஆச்சு? ரெண்டும் புரிஞ்சுட்டானா ஒரு ப்ராப்ளம் இல்லையே. அதே மாதிரிதான் நீங்க மூலாஜானமா இருக்கிறது பிரம்மன்னு தெரிஞ்சிருந்தாலும், தூளாஜானம் ஜீவன் தெரிஞ்சிருந்தாலும், ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சதுனால இதையும் அதையும் ஈஸியா சமஞ்சசப்படுத்தலாம். இந்த ஆச்சாரியார் இப்படி பார்த்தார், இந்த ஆச்சாரியர்கள் இப்படி பார்த்தார்கள். அது அவ்வளவுதான் விஷயமே தவிர அது ஒன்றும் விவாதமே இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா அதை முடிச்சாரு. அப்படியானால் அஜ்ஞானஸ்ய ஆச்ரயோ பிரம்ம இது அதிஷ்டானதயா ஜகுஹு. எவ்வளவு அழகா இது எவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து சிம்பிளா ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அவர் சொல்லணும்? அஜ்ஞானஸ்ய ஆசிரியா, அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான் அப்படின்னு எதுக்காக அவர்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த ஆச்சாரியார்? அதிஷ்டானத்தையா ஜகுஹு. இதுதான்பா அதிஷ்டானம். இது இல்லைனாக்க அதிஷ்டானம் இல்லாம ஒரு காரியமானது உலகத்துல நடக்கவே நடக்காது. ஒண்ணு தோணுகிறதுனாக்க இந்த உலகம் பொய்ன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் பொய்ன்னு சொல்றதுக்கு காரணம், இப்போ பாம்பு இருக்கு, பாம்பு பொய்னா கூட அதுக்கு ஒரு அதிஷ்டானமானது கயரானது அவசியமா இல்லையா? கயர் இல்லாம எப்படி பாம்பானது தோணும் இல்லையா? கயர் தோணணுமானால் எந்த ஷேப்புக்கு தோணும்? அங்க இருக்கக்கூடிய கயர் ஷேப்ல தான் இந்த பாம்பானது என்ன மறைக்கிறது. அதனால நம்ம வேதாந்தத்துல அதிஷ்டானம் இல்லாத ஒரு பிரமமானது வரவே வராது அப்படின்னு ஒத்துருக்கோம். நம்ம இந்த ஹாலுசினேஷனை நம்ம ஒத்துக்கல, இல்யூஷன் மாத்திரம் தான் ஒத்துக்கலாம். ஒரு இடத்துல இன்னொன்னு ஒண்ணு காணப்படுகிறது, ஆனால் அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அங்க சோடா மூடி இருந்தது, அதை இவன் வெள்ளியா இவன் பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒண்ணு இருந்திருக்காங்க. அதிஷ்டானம் இல்லாமல் ஒரு பிரமமானது ஏற்படவே ஏற்படாது. ஆகையினால அஜ்ஞானம்ன்றது ஒரு பிரமம் தானே, மாயும் ஒரு பிரமம் தானே. சோ இந்த அஜ்ஞானம், இந்த மூலா வித்யான்னு பேசும்போது இந்த ஆச்சாரியர்கள் என்ன மனசுல வச்சுன்னு பேசிங்கன்னா, அதிஷ்டானமான பிரம்மத்தை மனசுல வச்சுட்டு மூலா வித்யாவை பத்தி பேசியிருக்கிறார்கள். இந்த அதிஷ்டானத்தையா ஜகுஹு, அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் பிரம்மன்றது அதிஷ்டானம் என்ற தன்மையில இவர்கள் பேசியிருக்கார்கள் ஒரு குரூப் ஆஃப் பர்சன். இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்கன்னா, ஜீவாவஸ்தாத்வம் அஜ்ஞான அபிமானித்வாத் அவாதிஷம். இந்த அஜ்ஞானத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு அபிமானம் ஜீவன் மேல வந்திருக்கு. ஏன்னா நான் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாம் படிச்சு இந்த வேதாந்தத்துக்கு வந்து நான் கண்டுபிடிச்சேன், நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? அந்த அபிமானத்தை கையில எடுத்துட்டு இவர் இந்த ஆங்கிள் இவன் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான் அப்படின்றதுனால அவர்கள் என்ன பண்ணாங்க, ஜீவன் தான் இதுக்கு காரணம்னு அவங்க பேசினாங்க. ரெண்டு பேரும் வசதி நம்ம ரெண்டா புரிஞ்சுக்கணும். அவர் அதிஷ்டானத்தையா அவர் பேசினாரு, இவர் என்ன அபிமானத்தினுடைய ஆங்கிள் இவர் பேசுறாரு. எமோஷனலி பார்த்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஆச்சாரியார் இப்படி புரிய வச்சார் நமக்கு. அந்த ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, இந்த இன்டலெக்சுவலா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சொன்னாரு. இதுக்கு அதிஷ்டானத்தையா வரக்கூடியது அபிமானத்தையா ஒண்ணு இருக்குன்னா, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வச்சுட்டு அவர் பேசினாரு. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் மூலமாக வந்து அந்த ஒரிஜினல் கான்சியஸ் சொல்றதுக்காக இவர் பேசினாரு. கடைசியில ரெண்டு பேருக்கும் தாற்பயம் எங்க இருக்குனாக்க, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பிரம்மத்துலதான் தாற்பயமாக இருக்குன்றதுனால இந்த இவரே சந்தேகத்தை கிளப்பினாரு, இவரே இந்த சந்தேகத்தையும் போக்கடிச்சார். அதனால இதுல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த அஜ்ஞானமானது நமக்கு எங்க வந்தா நமக்கு என்ன, அது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில இருந்து வந்தா என்ன, பிரம்மத்துல இருந்து வந்தா என்ன, மொத்தத்துல இந்த அஜ்ஞானமானது போகணும்ன்றதுலதான் தாற்பயம்.
தாற்பயம் இருக்கிறதுனால இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் வந்ததே ஆனால் அவன் ஜீவன் முக்தனாக ஆகிறான். ஜீவன் முக்தனாக அவன் ஆகிறான்னாக்க என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நித்திய சுத்தனாகவும் சந்தோஷமாக பிரசன்ன முகத்தோட இருக்கக்கூடியவன் தான் ஞானி. அந்த ஒரு ஞானிக்கு அனுபவத்துக்கு பேர் தான் திருப்தி. அந்த திருப்தியை சொல்லக்கூடியதற்காக வந்ததுதான் இந்த திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுட்டு ஞானத்வயேன நஷ்டேஸ்மின் அஜ்ஞானே தத்கிருதாவ்ருதிஹி நபாதி நாஸ்தி சேத்யேஷா விவிதாபி வினஷ்யதி. இந்த பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் இப்படி எல்லாம் நம்ம எதுக்காக பிரிச்சோம்? புரியறதுக்காக பிரிச்சோம் இல்லையா? முதல்ல அல்டிமேட்டா என்னாச்சு, நீதான் பிரம்மம் அப்படின்றத அறியறதுக்காக நான் என்ன சொன்னேன், பிரம்மம்னு ஒண்ணு இருக்குப்பா, அதை நீ கத்துக்கணும் முதல்ல உட்கார வைக்கிறதுக்காக சொன்னோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, சிரவண மன நித்தியாசனம் நீதான்பா அந்த பிரம்மன்னு சொல்லிட்டான். இப்போ நான் தான் அந்த பிரம்மன்றது அறிந்த பிறகு இதெல்லாம் ஒரு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லாம போறது. இப்போ இதுக்கு தயானந்த சுவாமிஜி ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. எல்லாரும் சைக்கிள் ஓட்டிருக்கோம் இல்லையா சின்ன வயசுல. எந்த பர்டிகுலர் டேல உங்களுக்கு பேலன்ஸ் வந்ததுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? என்னைக்கு வந்தது? ஏதோ ஒரு நிமிஷத்துல தானே நீங்க சைக்கிள் கரெக்டா ஓட்ட கத்துருப்பீங்க. எந்த நிமிஷத்துல கரெக்டா சைக்கிள் ஓட்ட கத்துருந்தீங்கன்ற கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஆனா எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும் நல்லா ஓட்டுறோன்றது. அது நல்லா ஓட்டுறானே எல்லாருமே. அதே மாதிரிதான் ஞானமும். அது வந்துட்டே ஆனால் இது எல்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது, கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வேஸ்டான டாக்ஸ் தான். அது எப்போ அவருடைய அந்த நிலையானது வந்த பிறகு இதெல்லாம் போன அப்போ இந்த கேள்வி எல்லாம் வருமான அஜானத்துக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஜீவனா இந்த பிரம்மமா, இந்த கேள்வி எல்லாம் சைக்கிள் ஓட்டும் போது நேர பாரு. அப்புறம் வந்த உடனே இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல இல்லையா? நம்ம கார் கத்துக்கும் போது இல்லாத கிளச்ச கரெக்டா பண்ணணுமா, இத பாதியில வைக்கணுமா, இத நமக்கு எத்தனை கேள்வி கேட்டுருக்காங்க. இப்ப கார் ஓட்டும் போது நமக்கு ஏதாவது தெரியுது தானே, நமக்கு வாட்டுக்கு கால் பண்றது, கை போடுறது, திருப்புறது இல்லையா? அதே மாதிரி இந்த ஞானமானது ஒரு நிஷ்டையாக ஆயிட்டேயானால் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே கிடையாது. ஆகையினால இந்த ரெண்டு விதமான ஞானம் இருக்குல்ல, அஜ்ஞானம் ஆவர்த்தி அப்படின்னு சொன்னா ஆத்மா தெரியலன்ற அர்த்தம். அதுதான் ந பாதி. அதுக்கப்புறம் ந அத்தி, ஆத்மா இல்லவே இல்லைன்ற ஆவர்த்தி ஆனது அவனுக்கு ஏற்பட்டது. இப்ப இருக்கிறது நீதான் சொல்லியாச்சுனாக்க அவனுக்கு நான்ல எங்க இந்த அஸ்தியும் பாதி, அஸ்தி இருக்கிறது ஒண்ணுதான். பாதி என்ன? பாதி ஆத்மாதான் பாதி. பாதி அஸ்தி எல்லாமே நான் தான் தெரியறது இல்லையா? அது புரிஞ்சுக்காததுனாலதான் அவன் எப்போ தோணவில்லையோ காணப்படவில்லையோ அப்ப இல்லன்னு சொன்னான். இப்ப என்னாச்சு, ஐயானது காணப்படாம இருக்குமா? எப்பொழுதுமே இருக்கு, எப்பொழுதுமே இருக்கும், எப்பொழுதுமே நான் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த பிரம்மத்தை உணர்ந்தா இந்த விக்ஷேபமானது இருக்குமா? அஸ்தி பாதி போயிடும். சரி, அடுத்தது அவன் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், கர்த்தா போக்தான். அதுவும் பிரம்ம நிலைக்கு வந்த உடனே இந்த கர்த்தத்துவமானது போக்திருத்துவமானது இதுவும் கிடையாது. வஸ்துதகா இவனுடைய ஸ்வரூபமானது பிரம்மஸ்வரூபமானது தான் காரணம். ஆகையினால இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் இவ்வளவு நாள் தன்னை ஜீவன் நினைச்சிட்டு இவனே சம்சாரின்னு நினைச்சிட்டு இவன் அவஸ்தப்பட்டு இருந்தான். ஐயோ எனக்கு தான் எல்லா கஷ்டமும் அப்படின்னு. எல்லா நாட்டுக்கும் போய் பார்த்தா அவாத்துல வேற விதமான கஷ்டம், விவாதத்துல வேற விதமான கஷ்டம், இன்னொரு வீட்டுல வேற விதமான கஷ்டம். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு கற்பனையே எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சம்சார பேதங்கள் இருக்கு, இதான் விக்ஷேபத்துக்கு காரணம். இந்த வேதாந்தமானது உங்களுக்கு என்ன பசங்க கொடுத்து அப்படி எல்லாம் வரத்துக்கு சான்ஸே கிடையாதுப்பா. இந்த வேதாந்தத்தை நீ புரிஞ்சு கொண்டே ஆனால் ஐய பத்தி சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் கல்பிதமான விஷயங்கள் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கல்பிதமான விஷயத்துல அது என்ன வந்தா உங்களுக்கு என்ன, சுகம் வந்தா என்ன, துக்கம் வந்தா என்ன. சுகம் வந்தா அனுபவிச்சுட்டு போங்க, துக்கம் வந்தா அது அவர் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். விராத்தியனுக்கும் ஒண்ணுதான், ஞானிக்கும் ஒண்ணுதான்றது நம்ம சித்திரதீப பிரகரணத்துல பார்த்தோம் இல்லையா? ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. அவளுடைய வாழ்க்கை ஜீவன் முக்தனா இருந்தாலும் அவனும் எல்லார மாதிரி தான் இருப்பான், எல்லார மாதிரி தான் போவான் வருவான். தனியாலாம் அவனுக்கு ஒண்ணு கண்ணுக்கு அதெல்லாம் முளைக்காது அப்படின்றதெல்லாம் நம்ம அதெல்லாத்தையும் நீங்க லீட் பண்ணிக்கணும். ஆகையினால அஜ்ஞானம், இந்த ஆவர்த்தி, விக்ஷேபம் எல்லாமே போயிடுறது இல்லையா? இவனுக்கு அது அந்த தசமஸ்தோமஸ்தின்றது இவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்ப இவனுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு சொல்லி இந்த அஜ்ஞானமும் போச்சு. அவன் எங்கள 9 பேர் தான் இருக்கோன்னு நினைச்சதும் போச்சு.
ஒருத்தன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இது மூணுமே எப்ப போச்சு? என்ன இவனுடைய அறிவு, நீதான் அந்த 10வது பேர் வழின்னு. இந்த பரோட்ச ஞானத்துல கூட அவனுக்கு ஒரு டவுட் இருந்தது. அவனுக்கு நான் தானே. இந்த அபரோட்ச ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸா போச்சு. அவையினால என்னாச்சு? இந்த சம்சாரம்ன்ற துக்கமானது போச்சு, துக்க நிவர்த்தியானது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன? சுகப்பிராப்தி. சுகப்பிராப்தினா ஜீவன் முக்தி, ஆனந்தம் வேற ஏற்பட்டது. இது மேல நம்ம அடைய வேண்டியது எதுவும் இல்லை, நான் பூர்ணமான சொரூபமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஜீவன் முக்தி அவஸ்தையில வருது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து அவர் இவ்வளவு தூரத்துக்கு சிரமப்பட்டார். அதுதான் அபய தீட்சிதர் என்ன பண்ணுவாரு, கிண்டலா சொல்றாரு, எனக்கு இவ்வளவு நாள் இந்த அஜ்ஞானத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருந்த, இது ஜீவாசிரியமா பிரம்மாசிரியமா எங்கேருந்து வந்தது இந்த அஜ்ஞானம்னு, அந்த மாயை தான் தெரிஞ்சது. இவ்வளவு நாள் அந்த மாயை தான் என்னை காப்பாத்தி இருந்தது. இப்போ அந்த மாயையானது இந்த வேதாந்த அறிவு வந்த பிறகு அது என்னை விட்டு போய் செத்து போயிட்டது. இப்போ என்னாச்சு? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினால நான் தான் பிரம்மன்ற ஒரு ஞானமானது உண்டாயிருக்கு. இப்போ இவ்வளவு நாள் என்ன வளர்த்த அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்த மாயானது செத்து போச்ச, இதுக்கு 10 நாள் சீட்டு காக்கிறதா இல்ல ஆத்ம ஞானம் ஒரு குழந்தை பிறந்திருக்க, இதுக்கு நான் விருத்தி காய்க்கிறதான்னு தெரியலையேன்னு கிண்டலா சொல்றாரு. இப்ப எனக்கு விருத்தியா சீட்டா அப்படின்னு அது கிண்டலா. இந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டதே ஆனால் இந்த ஜீவாசிரியமா பிரம்மாசிரியமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த 2 வித ஆவரணத்துல எது எந்த ஆவரணம் ஞானத்தினால விலகிறது அப்படின்னு அடுத்த பிரச்சனை. நமக்கு இதோட பிரச்சனைகள்லாம் தீரவே தீராது. இப்போ தத்துவமசின்னு நீங்க சொல்றீங்களே, தத்துவமசின்றத சொல்றதுனால அந்த தத்துன்றத முதல்ல நான் பரோட்சமா தானே புரிஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்க தொம்முன்னு என்ன பார்த்து காமிச்சதுனால நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த தத்துன்ற ஒரு ஞானத்தை சொல்லும் போது பரோட்ச ஞானம் தானே அது. தத்து தொமசின்னு சொல்லும் பொழுதும் அது பரோட்சமா தானே இருக்கு. நான் அதை இன்னும் எனதாகிற வரைக்கும் நான் அது வரைக்கும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நான் தான் பிரம்மம் நான் தான் பிரம்மோன்னு சுதியெல்லாம் சொல்றது. அப்படிதானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் பிரம்மம் ஆகலையே இன்னும். அதனால இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்கு காரணம் இந்த பரோட்ச ஞானமா அபரோட்ச ஞானமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பரோட்ச ஞானத்தினாலதான் அஜ்ஞானம் போகும். ஏன்னா அபரோட்ச ஞானத்துல அஜ்ஞானமும் போகாது, சுகமும் வராது, எதுவுமே வராது. பிரம்ம ஞானத்தினால எதுவுமே வராது, இருக்கிறதா தானே காமிக்கும், அதனால ஒண்ணுமே வராது. சோ இந்த அஜ்ஞானம் போறதே ஆனால் என்ன அர்த்தம்? பரோட்ச ஞானத்துக்கே அந்த விருத்தி ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லி, இப்ப பரோட்ச ஞானம் என்ன அபரோட்ச ஞானம்ன்றத விசாரிக்க இது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இதை நம்ம நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். பரோட்ச ஞானதோ நஷ்யேத் அசத்வாவ்ருதி ஹேதுதா அபரோக்ஷ ஞான நாஷ்யாஹி அபானாவிருத்தி ஹேதுதா. பரோட்ச ஞானத்தினால ஆவரணம் தான் போகும் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராது. ஆனா அஜ்ஞானமானது போகாது. பரோட்ச ஞானம் வந்ததுன்னா இவன் நினைச்சாங்க அஜ்ஞானம் எல்லாருக்கும் மொத்தமா இருக்கும், மொத்தையா இருக்கு. இதுக்கப்புறம் இவன் ஆவரணம் அது இல்ல, அது தோணவில்லை. அதனால எப்போ 9வது பேர் வழி இல்லையோ காணப்படவில்லையோ அப்ப இல்லன்னு இவன் நினைச்சுட்டானு இல்லையா. 10வது பேர் வழி இருக்கான். எப்போ 10வது பேர் வழி காணப்படவில்லையோ 9 பேர் தான் இருக்கான்னு இவன் நினைச்சதுனால அவன் இல்லன்னு முடிவு பண்ணான் இல்லையா. இது ஆவரணம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு விக்ஷேபம் பண்ணி துக்கத்தை வேற அனுபவிச்சான் இல்லையா. இந்த விஷயம் இந்த பரோட்ச ஞானத்தினால ஆவரணத்தான் நாசமாகும். ஆனா இந்த அபரோட்ச ஞானத்தினால ஒன்னும் ஆவரணம் போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றீங்கன்னாக்க அதுக்கு நீங்க எப்படி பார்க்கணும்னாக்க இந்த சுக பிராப்தி துக்க நிவர்த்தியை வைத்துக் கொண்டுதான் நீங்க பார்க்கணும். இந்த துக்கமானது எப்போ நிவர்த்தி ஆச்சுன்னாக்க இவனுக்கு 10வது பேர் வழி இல்லன்ற விக்ஷேபமானது இருக்கான்னு சொன்ன நேரத்திலேயே அவனுக்கு போயிடுச்சு ஒரு. அதனால பரோட்ச ஞானத்துல வந்துருச்சு. இதுக்கப்புறமா அவனுக்கு காணப்படவில்லை 10வது யாருன்னு. அப்ப இவர் என்ன சொன்ன, நீதான் அந்த 10வது பேர் வழின்னு சொன்னவனே தானே திருப்தி ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போ நமக்கு பரோட்ச ஞானம் வேதாந்த கிளாஸுக்கு வர்றதுனால பிரம்மன் தான் சத்தியம், நம்மெல்லாம் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிட்டே இருக்கு. இதனால நமக்கு பிரம்ம ஞானம் வருமா இல்ல நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போகுமா?
அஜ்ஞானமும் விக்ஷேபமான நம்ம ரொம்ப நீடி சப்போர்ட், எனக்கு நான் பூர்ணகான்ற ஒரு அறிவு இல்லாததுனாலதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்போ ஸ்ருதியானது என்னை பார்த்து நீ தான் பூர்ணகா, நீ நீ நினைக்கிற மாதிரி இன்செக்யூர்டு பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கொஞ்சம் லெவலேசா நம்மளுடைய துக்கமானது போகிறது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பிரம்ம ஞானம் வரும்போதுதான் உண்மையான திருப்தியானது ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தை இந்த எக்ஸாம்பிள வச்சுட்டு சொல்லணுன்றதுக்காக இப்ப சொல்ல போறாரு. இது இதுல இன்னொரு விஷயம் என்ன பிரச்சனை வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அது ஏன் இப்ப எடுத்துக்காம நம்ம இருக்கோம்னாக்க, இந்த சப்தத்தினால முதல்ல வர இப்ப ஒரு நாவல் படிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரே நாவல முதல் தடவை படிக்கிறேன், 2வது தடவை படிக்கிறேன், 3வது தடவை படிக்கிறேன், 4வது தடவை படிக்கிறேன்னாக்க 4வது தடவை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? முதல் தடவை கேட்டதை விட 4வது தடவை கேட்டது ஜாஸ்தியா இருக்கு. இப்படி இந்த வேதாந்தத்தை நான் டெய்லி கேட்டுட்டே வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனசுல நானே பரமாத்மான்னு தெரிஞ்சு நான் பரமாத்மாவாக மாறுகிறேன்னா ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம், முதல்லயே நீதான் பரமாத்மான்னு சொன்ன உடனே எனக்கு அந்த அறிவு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க படிக்க என்னுடைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கு. ஆனா அந்த முதல்ல நான் கேட்டேன் பாருங்க, நீதான் பரமாத்மா, அதுதான் உண்மையிலேயே நாலேஜ கொடுக்கறது அப்படின்னு தசமஸ்தோமசின்னு கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு ஞானம் வந்தா மாதிரி இங்கேயும் கேட்ட மாதிரி தானே வரணும். சோ முதல் தடவை சொல்லும் போது இவனுக்கு தத்துவமசியானது கேட்டாங்க, ஆனா சரியா புரிஞ்சுக்கல. அப்படின்னா இதுக்கு தடைகள் இருந்தது. இந்த தடைகள்லாம் ஒவ்வொன்னா ஒரு தடவை படிக்கும் போது ஒரு கிளாஸுக்கு வரும்போது அந்த தடைகள்லாம் நீங்கிறது. அந்த முதல் நாள் கேட்ட அந்த நீதான் பிரம்மன்னு சொல்றதுதான் மோட்சத்தை கொடுக்கறது. அது ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு. இன்னொரு ஆச்சாரியார் என்ன சொல்றாரு, இல்ல அப்படி கிடையாது, முதல்ல அவன் ஏனோதானான்னு கேட்டுட்டான் நீதான் பிரம்மன். அதுக்கப்புறம் இவன் கிளாஸுக்கு வர 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 திருப்பி 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 நீதான் பிரம்மன் நீதான் பிரம்மன் நீதான் பிரம்மன் ஒரு நாள் இவன் பிரம்மத்தை அடைய போறான். அதுதான் கரெக்ட்னு சொன்னேன். இப்படி 2 ஆச்சாரியால் 2 விதமாக பேசியிருக்காங்க. எது பரோட்ச ஞானமானது முதல்ல ஏற்படுறது, அபரோட்ச ஞானமானது தடங்களை விளக்குவதுதான் அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொரு ஒரு பட்சம் முதல்ல கேட்டதிலேயே தடங்களோட இருக்கிறது தான் அது. இது கேட்க 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 அந்த தடங்கள் போய் கிளாரிட்டியான வருது. நம்ம அப்படிதான் இப்ப நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கிளாரிட்டி புக்கை படிக்க முதல் தடவை இங்கிலீஷ் படம் பார்த்தா புரியல, 2வது தடவை பார்த்தா நல்லா புரியுது, 3வது தடவை பார்த்தா நல்லா நமக்கு புரியுற மாதிரி இந்த நுணுக்கங்கள்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி இந்த வேதாந்தத்தை கேட்க 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 வரும் அப்படின்னு 2 பட்சம் இருக்கு. அந்த 2 பட்சம் இந்த மூலாஜானம் தூலாஜானம் மாதிரி அந்த 2 பட்சத்தை பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் சொல்ல போறார். இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.